வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து 5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்னும் பில் அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு, இன்னும் அது சட்டம் ஆகல. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு என்ன காரணம் சார்? எல்லா கண்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற டாலர்ஸ், அது டாலர்ஸா இருக்கலாம், ருப்பியா இருக்கலாம், இல்லைன்னா பவுண்ட் ஸ்டர்லிங்கா இருக்கலாம், இல்லைன்னா யுவானா இருக்கலாம், இதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரியை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. இது வந்து நீங்க டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கலாம், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ பிரேசில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கண்ட்ரியில வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கிறீங்க, அந்த லாபத்தை நீங்க உங்க ஊருக்கு நீங்க ரீபேட்ரியேட் பண்றீங்கன்னா எங்களுடைய டாலர்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வித் ஹோல்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஜென்ரலா வந்து டெவலப் கண்ட்ரீஸ்ல பண்றது கிடையாது. நான் சொல்றது டெவலப் கண்ட்ரீஸ்னா நான் சொல்றது வந்து யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், கனடா, நியூசிலாந்து, இந்த மாதிரியான எந்த கண்ட்ரி, ஜப்பான், இவங்க யாருமே இந்த மாதிரி பண்றது கிடையாது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க படிக்கிறதுக்காக வரீங்க, படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வேலை பார்க்கறதுக்காக வேலை பார்க்குறீங்க. இது இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, யார் யாரெல்லாம் இந்த H1B விசால இருக்கீங்களோ, இல்லைன்னா இந்த L1A, L1B இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் விசால இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னு இப்ப சொல்றாங்க. இது நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஜூலை 1 அன்னைக்கு ஒரு ஆக்டா மாறக்கூடிய இது இருக்கு. அன்னைக்கு வரும்போது எல்லாரும் கட்டணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆஸ் ஆஃப் நவ் தே ஆர் சேயிங் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் H1B, L1A, L1B இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு பணத்தை எடுத்துட்டு போறீங்கன்னாக்க we are losing our dollars அப்படி இருந்ததுன்னா ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்னு கொண்டு வராங்க. அது வந்து 5% கொண்டு வராங்க சார். இப்போ பொதுவாக வந்து H1B விசால நம்ம இந்தியர்கள், குறிப்பாக நம்ம தமிழர்கள்லாம் நிறைய பேர் போய் ஒர்க் பண்றாங்க. இப்போ அவங்க இங்கே உள்ள கேட்டகரியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் H1B போவாங்க, அதுக்கு பிறகு அவங்க வந்து கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ H1B விசால போகக்கூடியவங்க இப்போ யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறாங்கன்னா 5% இனிமேல் டாக்ஸ் அப்படின்றது தான் இந்த பில்லோடைய நோக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பணம் அனுப்பக்கூடியவங்க அந்த நாட்டு சிட்டிசனா இல்ல வந்து இமிகிரண்டான்னு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிட்டிசனா இமிகிரண்டான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, பாஸ்போர்ட். இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுவேன். நான் வந்து ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து ஒரு நார்மல் இமிகிரேஷன் பர்சன். இப்போ இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த இமிகிரண்டா இருக்காங்களோ, அதாவது யூஎஸ் பாஸ்போர்ட் கொள்றதுக்கு கிடையாது, யார் யாரெல்லாம் இமிகிரண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு வரப்போகுது. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அவங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்புறது வந்து ஒரு 4 to 5 இம்பார்ட்டன்ட் ரீசனுக்காக பணம் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்காக அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்தியால இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலி, ஒய்ஃப், குழந்தைங்க அவங்க இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு அவங்க வந்து ஒரு $1000 அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்பர் 1 ரீசனா இருக்கும். ஒன்னு ஃபேமிலி. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் எதுக்காக இந்தியாவுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு லோன் வாங்கி வச்சிருப்பேன். அதாவது படிக்கிறதுக்கு எனக்கு 30 லட்சம் லோன், 40 லட்சம் லோன், அமெரிக்கால போய் படிக்கிறதுக்காக லோன் வாங்கியிருப்பேன். என்னுடைய கடனை கட்டுறதுக்காக நான் அங்கிருந்து ஒரு ரெமிட்டன்ஸ் பண்ணுவேன். இது 2வது ரீசனா இருக்கும். 3வது ரீசன் நான் எதுக்கு அங்கிருந்து இங்க பணம் அனுப்புவேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 4 வருஷம் வந்து யூஎஸ்ல இருந்துட்டேன். 4 வருஷம் யூஎஸ்ல இருந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம், ஒரு செல்ஃப் யூஸுக்காக, வாடகைக்காக கிடையாது, ஒரு செல்ஃப் யூஸுக்காக என் ஃபேமிலிக்காக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பணம் அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை விட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்கு பணம் அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக $500, $1000, $2000 வந்து மாசம் அனுப்புறாங்க. ஸோ இப்போ இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிக் ப்ளோன்னு சொல்லலாம் சார். ஸோ முக்கியமான பாயிண்டை டச் பண்ணியிருக்கீங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்காக எஸ்ஐபி போடணும்னு நினைச்சு பணம் அனுப்புறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டைரக்டா அனுப்புறாங்க. ஸோ அதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றீங்க. அப்படி அனுப்புனாலும் 5% கட் பண்ணிடுவாங்க. இப்போ பல்கா அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பர்ச்சேஸ் பண்றதுக்கோ இல்ல மற்ற விஷயங்களோ, ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, அதுக்காக அனுப்புறாங்கனாலும் 5% வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்போ வெளிநாட்டுல இருந்து H1B விசா கேட்டகரியில நீங்க இருக்கீங்க, ஏதாவது யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்புனாலே 5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் உண்டு அப்படின்றது தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து தப்பிப்பதற்கு இல்ல இதுல இருந்து வந்து எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு ஏதாவது மாற்று வழிகள் இருக்கா சார்? கண்டிப்பா. இது வந்து ஆக்டா மாறுறது வந்து ஜூலை 1 வீக்ல தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, இது முதல்ல ஒரு பில்லா இருக்கும். அந்த பில்ல வந்து இங்க எப்படி லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி அதே ஈக்குவலண்ட் அங்கேயும் அமெரிக்கால இருக்கு. அதுக்கப்புறம் செனட்டும்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் வந்து அதை கையெழுத்து போட்டு அது வந்து
பில்லா மாதிரி ஆக்டா மாதிரி எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இது நடக்கிறதுக்கு ஜூலை 1st வீக்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கலாம். இப்ப நான் வந்து ஏற்கனவே யூஎஸ்ல ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருந்துட்டேன். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா அங்க இருக்க லோக்கல் ஸ்டாக் மார்க்கெட்ல டெஸ்லா அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இல்லைன்னா ஆப்பிள் நிறுவனத்துல போட்டிருக்கேன், இல்லைன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டிருக்கேன். அதுல வந்து எனக்கு வந்து லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட $100,000. ஸோ ஒரு டாலருங்கிறது வந்து கிட்டத்தட்ட 85 ரூபான்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா என்கிட்ட 85 லட்சம் ரூபா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 85 லட்சம் ரூபாய முதல்ல எதுக்காக இந்த 85 லட்சம் கொஞ்சம் யோசிக்க சொல்லணும். எதுக்காகனாக்கா, இல்ல நான் இந்தியாவில தான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த 85 லேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஜூலை 1st முன்னாடி இந்தியாவுக்கு அனுப்புறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது இந்தியாவுக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து 3 விதமான சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், என்ஆர்இ அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல அவங்க அனுப்பும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து டாலர்ல இங்க வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா ருப்பியில கன்வெர்ட் ஆகி இங்க வந்துடும். ஸோ இப்போ இந்த 5% டாக்ஸும் அவங்க கட்ட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா 85 லேக்ஸ் அவங்க என்ஆர்இ அக்கௌண்ட்ல வரும். அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல வந்து அவங்க ஒரு 1 இயர் டெபாசிட் போடுறாங்க, 2 இயர் டெபாசிட் போடுறாங்க, 3 இயர்ஸ் டெபாசிட் போடுறாங்கன்னா அதுல வர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து டாக்ஸ் ஃப்ரீ. இது இந்தியன் ருபீஸ்லயே இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன நினைக்கலன்னா, எனக்கு ஏன் வந்து இந்த கரன்சி பிளக்சுவேஷன் வந்து ஒரு டாலர் வந்து கண்டிப்பா 100 ரூபாய் போகும். அதாவது இன்னைக்கு 85 ரூபாய் இருக்கு, ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 100 ரூபாய் போகும் சார், நான் எதுக்கு அதுல ஒரு 15 ரூபாய் லூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா அவங்க ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம். இந்த ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அடாப்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்க, எஃப்சிஎன்ஆர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா, அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா டாலர்ஸ் இங்க கொண்டு வந்து, அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ மாதிரி இல்ல ஒரு பெரிய பெரிய பேங்க்ல அவங்க டைரக்டா வந்து யூஎஸ் டாலர்லயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த யூஎஸ் டாலர் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஒரு 1 இயருக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% வரை கிடைக்கும். ஆனா அதுல நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரேட் வந்து கம்மியாகும். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ஃபார் டூயிங் இட். இது ரெண்டுத்துக்கும் தவிர மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து என்னன்னு சொல்லணும்னா, ஒரு ஹைபிரிட் ஆப்ஷன். ஹைபிரிட் ஆப்ஷன் என்ன அர்த்தம்னா, எனக்கு அங்கேயும் பணம் தேவை, எனக்கு இங்கேயும் பணம் தேவை, அதாவது அமெரிக்காலயும் எனக்கு பணம் தேவை, இந்தியாலையும் பணம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, ஒரு ஸ்டாகர்டு மேனர்ல வந்து அவங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு கூட, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபேமிலிக்கு ஏற்கனவே ஒரு லோன் இருக்கு, தேவையில்லாம அந்த லோனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், எங்க அப்பா அம்மாக்கு நான் லோனை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அவங்க இங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொடுக்கலாம் சார். இப்போ இந்த பில்லு வந்து சட்டமா ஆகிறதுக்கு முன்னாடி பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்தியாவுக்கு பணம் அனுப்புறது பெஸ்ட் அப்படின்றீங்க. ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து கையில இருந்ததுன்னா அந்த மாதிரி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா சார். இதே மாதிரி இப்போ ஒரு வேளை வந்து ஒருத்தர் கிரீன் கார்டு வாங்கிட்டாரு, கிரீன் கார்டு வாங்கி அவர் வந்து யூஎஸ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, அங்கே வந்து அவருக்கு வந்து ரியல் எஸ்டேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்கே வந்த பிறகு கிரீன் கார்டை வந்து சரண்டர் பண்ணிட்டாரு, இந்தியன் சிட்டிசனா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இப்போ அவருக்கு வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்ன்றது அப்ளிகபிள் ஆகுமா? ஸோ இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து அவர் கிரீன் கார்டு ஸ்டேட்டஸ்லயே இருக்க போறாரா, இல்ல கிரீன் கார்டை சிட்டிசன்ஷிப்பா யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பா மாத்த போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஒருத்தர் கிரீன் கார்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் யூ ஷுட் லிவ் இன் யூஎஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ கிரீன் கார்டுனா என்ன, ஒவ்வொரு தடவை நீங்க விசா அப்ளை பண்ண வேணா, எப்ப வேணா வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கு. நீங்க பாட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டு கண்டினியூஸா ஒரு 3 to 5 years நீங்க வந்து இந்தியாவில இருக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு 12 மாசம் எடுத்தீங்கன்னா, அங்க 12 மாசங்கிறது வந்து ஜனவரி டு டிசம்பர். அந்த ஒரு 12 மாசத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு 180 டேஸ்னா 6 months எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா கிரீன் கார்டு வாங்கிட்டு இங்க வந்து செட்டில் ஆறது, ஒரு 3 years 5 years கண்டினியூஸா செட்டில் ஆறது அப்படிங்கிறது நாட் பாசிபிள். இது பாயிண்ட் 1. ஆனா இதே வந்து நான் ஒரு அமெரிக்கன் சிட்டிசனா இருந்ததுன்னா நீங்க சொல்றது பர்ஃபெக்டா நடக்கும். அமெரிக்கன் சிட்டிசன், என்கிட்ட யூஎஸ் பாஸ்போர்ட் இருக்கு, நான் வந்து இங்கேயே செட்டில் ஆறேன் அப்படின்னா இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் வந்து இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூஎஸ் சிட்டிசன் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட எனக்கு ஒரு, நீங்க என்ன கேட்டீங்க, எனக்கு ஒரு வீடு இருக்கு, அட்லாண்டால ஒரு வீடு இருக்கு, நியூ ஜெர்சில ஒரு வீடு இருக்கு, எனக்கு கலிபோர்னியால ஒரு வீடு இருக்குன்னா, இந்த 3 வீட்லயும் எனக்கு வர்ற வாடகையை நான் எடுத்து மாசம் எனக்கு அங்கிருந்து அனுப்புனா, நான் ஒரு யூஎஸ் சிட்டிசனா இருந்ததுன்னா எனக்கு எந்த விதமான ரெமிட்டன்ஸ் டாக்ஸும் வராது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து இந்தியாவில் இருந்தாலுமே கூட, ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் கூட, நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஎஸ்ல இருந்தாலும், இப்போ ஒரு அமெரிக்கன் வந்து அவருடைய ரெண்டல் இன்கம் நமக்கு அனுப்புறாரு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. கண்டிப்பாக ஒரு அமெரிக்கன் அனுப்புனாருன்னா, அதாவது யூஎஸ் சிட்டிசன் யூஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர் நமக்கு அனுப்புனா எந்த விதமான ப்ராப்ளமுமே கிடையாது. இந்த ப்ராப்ளம்லாம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் H1Bல இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து வீடு வாங்கிடுறாங்க. ஏன் வீடு வாங்குறாங்கன்னாக்க, அங்க வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஆஃப் லேண்ட் வந்து கிடைக்குது. எல்லா அசெட் கிளாஸுமே மேல போகும் கீழே போகும் சார். நீங்க லாஸ்ட் ஒரு 30 year சைக்கிள் எடுத்தீங்கன்னாக்க, அந்த 30 year சைக்கிள்ல
நீங்க வந்து வெறும் ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் தான் மேல போகும் கீழே போகும் மேல போகும் கீழே போகும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே மேல போய் கீழே வரும். ஆனா நீங்க கோல்டுன்னு எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 30 இயர்ஸ் எடுத்தாலும் மேல போய் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் பார்த்தா நானே வந்து இது வரைக்கும் ஒரு 3 தடவை வந்து ஐ ஹவ் சீன் ups and downs. For example, year 2000 I've seen market crash, 2000 real estate market crash, 2007-8 subprime crash பார்த்திருக்கேன். அதே மாதிரி 2020 இப்போ கோவிட் டைம்ல அந்த டைம்ல ஒரு கிராஷ் பார்த்திருக்கேன். ஸோ அதனால எல்லாரும் நம்மள மாதிரி சாதாரணமா H1B போறவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஏன் அங்க வந்து ஒரு வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வேல்யூ நல்ல ஒரு வேல்யூல கிடைக்குதுன்னா நான் ஏன் வாங்கக்கூடாது, நான் எதுக்கு மாசம் மாசம் வாடகை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ H1B போறவங்க அது மாதிரி வாங்கிட்டு அவங்க வாடகையை எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புனாங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ரெமிட்டன் டாக்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கு, ஒரு தீர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பணம் வந்து பேங்க் மூலமா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரச்சனை வருது. 5% வந்து நம்ம வந்து ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் கட்டணும். இதே இது வந்து நமக்கு ஒரு யூஎஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்களா? அதாவது இந்தியன்ஸ்ல வந்து ஜுகாடுன்னு ஒன்று சொல்லுவோம். ஜுகாடுனா என்னன்னா ஏமாத்து வேலை, திருட்டுத்தனம் அப்படிலாம் சொல்லலாம். அப்படி சொல்லலாம். இல்லை ஒரு புத்திசாலித்தனமாக, அதாவது இருக்கிற ஒரு லூப் ஹோல்ல, அதாவது இருக்கிற சிஸ்டம்ல ஏதாவது ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு அந்த லூப் ஹோல்ல மாத்த முடியுமா அப்படின்னு கூட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரன்சியை நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, இப்போ நான் ஏர்போர்ட் வழியா நான் கஸ்டம்ஸ் வழியா வரேன். கஸ்டம்ஸ் வழியா நான் உள்ள வரும்போது நான் ஒரு $100,000 எடுத்துட்டு வரேன், அதாவது 85 லட்சம் ரூபாயை நான் வந்து ஒரு அப்படி எடுத்துட்டு வரேன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இதே நான் வந்து வெறும் $5,000 தான் கொண்டு வரேன், இதே வந்து ஒரு $10,000 கீழே கொண்டு வரேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து லீகலி அக்கௌண்டட் மணியா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அந்த ஒரு $9,900 வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க வரையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த 5% டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ அப்ப என்ன சொல்லணும்னா, நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து ஒரு ஃபேமிலி பார்க்கறதுக்காக நீங்க வெக்கேஷன் வரீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இந்தியன் ஜுகார்டுன்னு சொன்ன மாதிரி அதை யூஸ் பண்ணி மக்கள்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ப்ராப்பரா எத்திக்கலா என்னென்ன பண்ண முடியும்ன்றதை பார்த்துருவாங்க. ஸோ அதை பார்த்து அதை கூட அவங்க வந்து கண்டிப்பா. சார் இப்போ நம்ம வந்து யூஎஸ்ல இருந்து வரும்போது ஒரு 3 பேர் கொண்ட ஃபேமிலி வர்றாங்க, ஒரு கிட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிட்ஸுக்கும் நம்ம வந்து பே பண்ணி தான் வர்றோம். ஸோ இப்போ 3 பேரும் வந்து $9,000 வந்து எடுத்துட்டு வர முடியுமா? ஜென்ரலா வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அடல்ட்னு சொல்லலாம். ஒரு அடல்ட் ஒரு ஏர்னிங் மெம்பரா இருந்ததுன்னா $9,000 கொண்டு வரும்போது ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த யங் கிட்டா இருக்கவங்க ஜென்ரலா வந்து டிபெண்டா இருப்பாங்க. ஸோ நீங்க டிபெண்டன்ட் பேர்ல நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இதே ஒரு சில இடத்துல ஒரு சில பிசினஸ் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த சில்ட்ரனுடைய எஜுகேஷன் ட்ரஸ்ட், ஃபேமிலி ட்ரஸ்ட், மேரேஜ் ட்ரஸ்ட்னு 3 ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சமயம் நீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க பிசினஸ் கிளாஸ்ல தான் டிராவல் பண்றீங்கன்னாக்கா அப்போ உங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா 3 பேருக்கு எடுத்துட்டு வரலாம். பட் ஜென்ரலா நான் சொல்லுவேன் 2 பேருக்கு எடுத்துட்டு வரது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஒரு $10,000 நம்ம வந்து இந்தியாவுக்கு அனுப்புறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் $500 ஒரு 5% ரெமிட்டன்ஸ் வைக்கும்போது ஒரு $500 வந்து நம்ம யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ என்ஆர்ஐக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி இந்த சுச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணணும்? ஃபைனலாக இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது சார்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவாக இருக்கிறது வந்து மச் பெட்டர் தேன் பீயிங் ரியாக்டிவ். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இது ஃபர்ஸ்டா எல்லாரும் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இனிமேல் வந்து நியூஸை ப்ராப்பராக வாட்ச் பண்ணணும். இது ப்ரோஆக்டிவ். ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து என்னுடைய லைஃப் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 5 years and 10 years எப்படி இருக்கும் அப்படிங்கறத எழுதி பார்க்கணும். அப்படின்னா என்னென்ன கோல்ஸ்ங்கிறது எழுதி பார்க்கணும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஎஸ்லேயே தான் செட்டில் ஆக போறேன், நான் இந்தியா பக்கமே வரமாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க இதை பத்தி ரொம்ப கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்ல நான் இந்தியாவில தான் வந்து ரிட்டையர் ஆக போறேன், ரிட்டையர்னா ஃபுல் டைம் ரிட்டையர்மெண்ட், அவங்க பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய டாலர்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படி நீங்க ரிட்டையர் ஆறவங்க வந்து ஒரு சமயம் நீங்க யூஎஸ் சிட்டிசனா இருந்தீங்க, யூஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் கவலை கிடையாது. ஆனா நீங்க ஒரு H1Bல வந்து லாஸ்ட் 8 years இருக்கீங்க, லாஸ்ட் 9 years இருக்கீங்க, என்கிட்ட ஒரு $100,000 இருக்கு, உங்ககிட்ட $150,000 இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோஆக்டிவா இருந்தா மட்டும் பத்தாது, யூ ஷுட் டேக் ஆக்ஷன்ஸ். இது ரெண்டாவது. மூணாவது, இல்ல சார் நான் வந்து இந்தியா வருவேன், ஆனா வரும்போது ஒரு பார்ஷியலா ஒரு 20% 30% வர மாதிரி இருக்கேன், என் பசங்க வந்து அங்க படிக்கணும்னு பாக்குறாங்க, அதே டைம்ல ஒரு சமயம் நான் இந்தியாவில இருக்கவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன், எங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன், அதே மாதிரி என் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன்னா பிஃபோர் June 30th, அதாவது இன்னொரு 45 நாள் இருக்கு, பிஃபோர் June 30th முன்னாடி எய்தர் என்ஆர்இ அக்கௌண்ட்ல கொண்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா FCNR அக்கௌண்ட்ல கொண்டு போக சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இது வந்து ஒரு ப்ரொபோஸ்டு பில்லு தான், பட் இது வந்து செனட்டோடைய அப்ரூவல் வாங்கணும், அதுக்கு முன்னாடி வந்து 2 ஹவுசஸ்லையும் அது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க.
இந்த பில்லை பொறுத்தவரையில கடுமையான எதிர்ப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தானே. ஸோ இது எப்படி பாஸ் ஆயிருமா அந்த பில்லு? சார் ஜென்ரலா வந்து எந்த ஒரு 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 ரூலிங் கவர்மெண்ட் எது எடுத்துட்டு வந்தாலும் அப்போசிஷன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கண்ட்ரியினுடைய பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா எல்லா அரபு கண்ட்ரிகளுக்கும் போயிட்டு இருக்காரு. இப்போ நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு $800 million வந்து சவுதி அரேபியாவோட ஒரு டீல் முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து தோஹா போய் இன்னைக்கும் வந்து டோஹால வந்து ஒரு பெரிய லெவல்ல சைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு வந்து துபாய் அண்ட் அபுதாபில வந்து அதுலயும் வந்து சைன். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு பிரசிடென்ட் வந்து எப்படி பாக்குறாருன்னா எல்லாத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாரு. எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா ட்ரேட் எங்க கொண்டு வர முடியும்னு பாக்குறாரு. எல்லாத்தையும் எங்க பாக்குறாருன்னா என்னுடைய கடன் சுமையை எப்படி குறைக்கிறதுன்னு பாக்குறாரு. ஸோ அவர் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ரன்னிங் த கண்ட்ரி பட் இஸ் ஆல்சோ ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பில்லு பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இன்னொரு கவர்மெண்ட் வருதுன்னு வச்சுங்க, அங்கேயும் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ் சொல்லுவோம், அங்கேயும் பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ரிப்பப்ளிகன்ஸ்ல இருந்து இன்னொரு 4 years கழிச்சு டெமோக்ராட்ஸ் வராங்க அப்படின்னீங்கன்னா இந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது the probability is 51% சொல்லலாம். 51% பாஸ் ஆயிடும், 49% ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5% ரிமிட்டன்ஸ் டாக்ஸ்க்கான நோக்கம் என்ன சார்? ஏன் இதை வந்து அவ்வளோ அர்ஜென்ட்டா வந்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இதோட பின்னணி என்ன சார்? அரசாங்கத்துக்கு 2-3 கெடுபிடிகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கெடுபிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா என்னுடைய டாலர்ஸ் வந்து எங்க கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகுது. ஸோ அந்த ரெமிட்டன்ஸை குறைக்கணும் அப்படின்னா உங்களை எப்படி டிஸ்கரேஜ் பண்றது? இப்போ இந்த மாதிரி நான் புதுசா ஒரு டாக்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வில் பி டிஸ்கரேஜ். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இங்கே வாங்குற சம்பளத்தை இங்கே செலவு பண்ணுங்க, இங்கே செலவு பண்ணிடுங்க. அதாவது அதுவும் நீங்க வந்து H1B-ஆ இருக்கீங்க, L1A-ஆ இருக்கீங்கன்னா இங்கே செலவு பண்ணிடுங்க, எடுத்துட்டு போகாதீங்க. இது உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக ஒண்ணு பண்றாங்க. ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் வந்து அங்கேயே இருந்ததுன்னா அந்த மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்னா என்கிட்ட பணம் இருந்தது அந்த அமெரிக்காலே இருந்ததுன்னா அதை வச்சு நான் என்னால லெண்டிங் பண்ண முடியுமா? பேங்கிங்க்கு வந்து இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்றோம், லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்றோம். இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் தளர்த்தினேன்னா அமெரிக்கன் எக்கானமி இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதே மாதிரி கடன் சுமைன்னு சொல்லுவோம், அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், அதே மாதிரி ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், அந்த கரன்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவோம். இது எல்லாமே நல்லா இருக்கும். அது வந்து அரசாங்கம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாங்க சார். நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் செந்தில் சாரை பார்க்கும்போது உங்களுடைய கேள்விகளை நான் அவர்கிட்ட கேட்கறேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.